ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சாண்ட்ரா பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. அதாவது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. சபரிக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாள் இப்போ தான் பார்க்குறாங்க, ஆனால் இவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிக் பாஸ் பிரஜை நீங்கள் போகிறதுக்கு டைம் ஆச்சு, உங்களுடைய டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க அழுது பாருங்கள். மம்மி ஐ மிஸ் யூ, அம்மா ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு பசங்க அம்மா கட்டி பிடிச்சின்னு அழுதுக்குன்னு, அம்மா ஒரு 5 மினிட்ஸ்மா நான் இருக்கிறேம்மா, அம்மா 5 மினிட்ஸ்மா இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா நீ பிக் பாஸ் கிட்ட கேளு அப்படின்னும் போது, பிக் பாஸ் 5 மினிட்ஸ், பிக் பாஸ் அம்மா கிட்ட பேசிடுறேன், பிக் பாஸ் கிட்ட அந்த 5 மினிட்ஸ் பர்மிஷன் வாங்கி அவங்க ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. போகும்போது கூட அம்மா நான் இங்கே இருந்துடுறேம்மா, அந்த வீடு வேணாமா, நான் இங்கே இருந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட அழுததெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப நெஞ்சம் பார்த்தீங்கன்னா உருக்கிற மாதிரி இருந்தது. இவ்வளோ நல்ல குழந்தைங்கள வச்சுன்னு ஏன் சாண்ட்ரா இந்த மாதிரி ப்ளே பண்ணாங்க தெரியல, இந்த கேமை ஏன் இவ்வளோ மோசமாக அவங்க ப்ளே பண்ணாங்க தெரியல. இவ்வளோ அழகான கையில் அவ்வளோ அழகான லட்டு மாதிரி 2 குழந்தைங்கள் இருக்கும்போது என்னடா நம்ம வெளியே இவ்வளோ டெரர் ஃபேஸு காட்டிகிட்டு இருக்குமே, வெளியே பசங்களுக்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, அந்த யோசனை இல்லாமல் ஏன் இந்த மாதிரி விளையாடினாங்கன்னு எனக்கு சாண்ட்ரா மேலே கோபமாக தான் வருது. பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டதாகட்டும், பசங்க எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக விளையாடினதாகட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்க சபரிக்கு மேக்கப் போட்டதாகட்டும் அது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்னாலே இது ஒரு சந்தோஷம் தாங்க. ரொம்ப நாள் ஃபேமிலி பார்க்காம இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு விதமான ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை இன்னைக்கு சாண்ட்ரா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க தான் நான் சொல்லுவேன். அவங்க போகும்போது கேட்டாண்டெல்லாம் பசங்க அழுதது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருந்தது. ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இவ்வளோ நல்ல அழகான லட்டு மாதிரி பசங்க இருக்கும்போது சாண்ட்ரா ஏன் அந்த அக்லி கேம் எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த அக்லி கேம் எடுக்காமல் ஒரு நல்ல அந்த கேமை விளையாடிருந்தாங்கனாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கில் விளையாடினாங்க இல்லையா, அந்த கேம் எடுத்து கண்டினியூட்டியாக விளையாடிருந்தாங்கனாக்கா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எப்போ அவங்க பாரதி பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அப்போவே அவங்களுடைய கேம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. பசங்க எல்லாம் போன பிறகு குரூப்பாக எல்லாமே கார்டன் ஏரியாவில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மாற்றி கிண்டல் அடிச்சுக்கின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கனியும் சாண்ட்ராவும் ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேசுறது அப்படியே தொடர்ந்து பேசுவாங்களா இல்லை நாளைக்கே முறிக்குவாங்களா தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இதை யார் லைவில் பார்க்குறீங்களோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை லைவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.